நந்தகோபர் முன்னமே சொன்னேன், இடது வலது தெரியாத கோஷ்டி தான் இந்த கோபிகள் கோஷ்டிகள்னு. அவர் பூதனாவதத்தை கண்ணால் பார்த்துருக்கார். அப்போ சொல்கிறார், பெருமாளை பார்த்தீங்கன்னா ரக்ஷதுத்வாம் அசேஷானா பூதானா பிரபுவோ ஹரிஹி எஸ்ய நாமி சமுத்பூத பங்கஜா தபவத் ஜகத். கிருஷ்ணனை பூதனாவதத்துக்கு அப்புறம், பூதனைய கிருஷ்ணன்னா கொண்டாங்கிறத கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்கிற வார்த்தை, யாரோட நாபியிலேருந்து தாமரை மலை தோன்றி அது மூலியமாக பிரம்மாவினால் லோகமத்தனையும் தோன்றதற்கான லோக கர்த்தா பூதானாம் பிரபுவோ ஹரிஹி, பூத பத்தனைக்கும் பிரபுவான ஸ்ரீஹரி உனக்கு என்னைக்கு உன்னை காப்பாற்றட்டும். யாருக்கு? கண்ணனுக்கு. அப்படி கிருஷ்ணனுக்கும் அந்த பல்லாண்டை அவர் பாடியிருக்கார். அடுத்தது விதுரர். விதுரஸ்ய மகாமதிஹி அப்படின்னு ராமாயணத்தை உத்தியோகபர்வத்தை சாதிக்கிறார். விதுரர் தான் பெரிய மதி உடையவர். அவர் என்ன பண்ணார்னா, ஏற்கனவே கண்ணால் பார்த்துருக்கார். துரியோதன் கிருஷ்ணன் பாண்டவ தூதனாக வரும்போது பொய்யாசனம் விட்டான், கிருஷ்ணன் மத உள்ளே போனார், எல்லாம் பண்ணதை பன்னால் பார்த்ததுனால அந்த துரியோதனோட சாப்பாடு தானே நானும் சாப்பிட்ருக்கேன், எனக்கும் அந்த புத்தி வந்துருமான்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் விதுரோட திருமாளிக்கு எழுதும் போது அவருக்கு ஒரு ஆசனம் போட்டாராம் விதுரர். கிருஷ்ணன் உட்கார்றதுக்கு முன்னாடி தடவி பார்த்தாராம். தடவி தங்கையா தான் போட்ட ஆசனத்தையே தானே தடவி பார்த்தாராம். தடவி பார்த்துட்டு அதுக்கு வியாசர் என்ன பேர் சொல்றான்னா, விதுர சம்ஸ்ருபன் நாசனம் சௌரே விதுரஸ்ய மகாமதிஹி. விதுரர் மாதிரி ஒரு மகாமதி உள்ளவர் லோகத்திலே கிடையாதுங்கிறார். எது? தான் போட்ட ஆசனத்தை தானே தடவி பார்க்கறது. அப்படின்னா பெருமாள்னு